ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் வெறும் உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். KFC ஃப்ரைடு சிக்கன் நல்ல மொறுமொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி கிறிஸ்பியாக செய்வோமோ அதே போல் இந்த ஃப்ரைடு பொட்டேட்டோவும் நீங்களும் செய்யலாம். இதை செய்கிறதுக்கு வெறும் உருளைக்கிழங்கு வீட்டில் இருந்தாலே போதும், டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது தோலெல்லாம் சீவிட்டு நம்ம ஃபிங்கர் சிப்ஸுக்கு எப்படி நீளமாக கட் பண்ணி எடுப்போமோ அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்க நல்ல நீளமாக கட் பண்ணி எடுத்தாச்சு. உருளைக்கிழங்க தண்ணியில் போடாமல் வச்சுருந்தோன்னா கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கருத்து போயிடும். ஆனால் கொஞ்சம் ஜில்லுன்னு கூலிங் வாட்டர் சேர்த்து வைங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி உருளைக்கிழங்கு நல்ல வெள்ளை வெள்ளையர்னு அப்படியே இருக்கும். அதனால நான் இப்போ கொஞ்சம் நல்லா கூல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் வாட்டர் தான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இதை அப்படியே உரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கங்க. அதில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆச்சி சிக்கன் மசாலா சேர்த்துக்கங்க. சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் 65 பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரண்டி வச்சு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து வச்சுருக்க இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கங்க. இந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கணும். கடைசியாக மாவை பார்த்திங்கன்னா இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்க மாவை ஓரமாக வச்சுட்டு இன்னொரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க. காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாவையும் கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான், இப்போ மாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக உருளைக்கிழங்க பார்க்கலாம். இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருந்த உருளைக்கிழங்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்க நல்லா ஒரு ஒயிட் கிளாத்தில் வச்சு நல்லா ஈரமே இல்லாமல் தொடச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பேட்சில் நான் ஃப்ரை பண்ண போகிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா ஒயிட் கிளாத்தில் தொடச்சிட்டு ஈரமே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்க அந்த மாவில் சேர்த்துக்கணும். அடுத்ததாக இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு உருளைக்கிழங்காக நல்லா கோட் பண்ணி எடுத்து இந்த சைடு நம்ம தண்ணி சேர்க்காமல் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாவில் சேர்த்துக்கணும். நல்லா இந்த மாவில் உருளைக்கிழங்க கோட் பண்ணி எடுத்துக்கங்க. முழுசாக கோட் பண்ணிவிட்டு கையில் எடுத்து பார்த்தோன்னா பாருங்கள், இந்த மாதிரி அழகாக சின்ன சின்ன லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்ல அந்த KFC ஃப்ரைடு சிக்கனில் வர்றது மாதிரியே நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக சாப்பிட்றதுக்கு இருக்கும். இதே போல் தான் எல்லா உருளைக்கிழங்கையுமே அந்த மாவில் கோட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவில் நம்ம கோட் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தோன்னா நல்லா அந்த ஃப்ரைடு சிக்கனில் உள்ள அந்த லேயர் எல்லாமே இதில் ஃபார்ம் ஆகி வந்திருக்கும். இதே போல் எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயை ரொம்பவும் சூடு பண்ணாமல் மீடியம் ஹீட் பண்ணி வச்சாலே போதும். அப்போ தான் நம்ம இந்த பொட்டேட்டோ எல்லாத்தையுமே அதில் சேர்த்த பிறகு நல்லா வெளியில் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக வெந்து வரும். இப்போ ஃபஸ்ட்டு பேட்சில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த எல்லா உருளைக்கிழங்கையுமே மாவில் கோட் பண்ணி சேர்த்தாச்சு. இது ஒரு பக்கம் வெந்தோடனே இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கமும் வெந்த உடனே நம்ம இது எல்லாத்தையுமே அரைச்சி எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரைடு சிக்கன் மாதிரியே இந்த ஃப்ரைடு பொட்டேட்டோ வெளியில் எவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸ்கூல் விட்டு வர்ற நம்ம வீட்டு பசங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூடவே கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க தொட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.